நீங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்கலைன்னா உங்களுக்கு ஒரு கசப்பான உணர்வுகள் தோன்றும். இவனுக்கெல்லாம் சொல்ற காட்டிலும் நானே கூட சொல்லுவேன், சொல்ற காட்டிலும் பேசாம இருக்கலாம்னு சொல்லு. அப்ப அந்த உணர்வின் தன்மை, சொல்லும் தன்மையை நமக்குள்ளேயே நாம் தடைப்படுத்தும். ஆனா அந்த உருவாக்கும் நிலையை இங்க மாறுபடும். அதனால அந்த மகிழ்ச்சியோட அருள் சக்தியை எந்த நிமிடமும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய தகுதி ஏற்படுத்தியது. நாம் அதை பற்றணும். எந்த நிமிஷம் ஆனாலும் எந்த குறைகளை பார்த்தாலும் ஈஸ்வரா அவனிடம் வேணும். அந்த ஈஸ்வராங்கிற சொல்ல மறக்க கூடாது. அந்த ஈஸ்வராங்கிற யாரு? நம்மளை உருவாக்கியவன் உயிர். நாம் எண்ணியதை உருவாக்க தெரிந்தவன் உயிர். நாம் எண்ணியதை நமக்குள் அதை உருவாக்கினாலும் நம்மை ஆண்டு கொண்டிருப்பவன் உயிர். ஆகினால எத்தகைய நிலை வந்தாலும் அவர்கள் சொல்லும் குறைகளை நீக்கிவிட்டு ஈஸ்வரா அந்த மகிழ்ச்சியோட அருள் சக்தி நான் பெறணும் அப்படி இந்த கண்ணின் நினைவை கொண்டணும். இதான் ஆகினேன். இந்த உயிருடன் ஒன்றி மகிழ்ச்சி நான் சக்தி என் உடல் முழுதும் படணும். என் ஜீவாத்மா பெறணும், என் ஜீவனுக்கு பெறணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க போகும்போது இது உணர்வு அப்படியே பழக்கத்துக்கு வளர்ந்துடும். இது இங்க வளர்ந்த உடனே இதை நீக்கு. அப்ப நம்ம நினைவு எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியின் அசக்தி மலரை போல மனம் அவர்கள் பெறணும். அவர் பார்ப்பதெல்லாம் நலம் பெறணும். என் பார்வை அவர்கள் நல்லவர் ஆக்கணும். இதை நமக்குள் வளர்த்து பழகணும்.